நீட் 2026 பற்றின மிக முக்கியமான ஒரு அப்டேட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்டேருந்து வந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கிரைப் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ரிக்வயர் ஸ்கிரைப் ஃபார் அசிஸ்டிங் இன் த எக்ஸாமினேஷன், ஸ்கிரைப்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீட் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஓன் ஸ்கிரைபை நீங்கள் கூட்டிகிட்டு வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாங்க. இதற்குரிய கடைசி நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் 21. ஏப்ரல் 21க்குள்ளே இஃப் யூ ஆர் அ பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் இஃப் யூ have opted for scribe, நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்கிரைபை கூட்டிகிட்டு வரலாம். ஸோ அது உங்களுக்கு தெரிந்த நபர்களாக இருக்கலாம். பொதுவாக ஸ்கிரைப் யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து ஒன் ஸ்டெப் லோவராக இருக்கும். நீங்கள் 12th உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, அந்த ஸ்கிரைப்னுடைய குவாலிஃபிகேஷன் 10th அல்லது 11th இருக்கலாம். இதுதான் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன். ஸோ அப்போது உங்களுடைய குவாலிஃபிகேஷனோட ஒரு ஸ்டெப் கம்மியாக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய யாரனாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாணவர்களுடைய அந்த ஸ்கிரைபினுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே கொடுக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணணும். இதுக்கு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிடிஎஃபை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அகைன் இந்த வெப்சைட்லையும் என்டிஏனுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அந்த லிங்க்கில் லாகின் பண்ணி நீங்கள் ஸ்கிரைப் வேணும்னு யாரெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயில் அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல போன உடனே அவங்களுடைய அப்ளிகேஷன் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுங்க அண்ட் ரிஜிஸ்டர் ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் வராது. யார் ஸ்கிரைப் வேணும்னு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஸ்கிரைப் வேணும்னு அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி கொடுத்துருந்தா மட்டும்தான் இப்போ எனேபிள் ஆகும். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு என்டிஏவே கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து அவங்க கிட்ட சொல்லலாம். ஆனால் உங்களுடைய ஸ்கிரைபை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அது உங்களுடைய வேவ் லென்த், உங்களுடைய அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க செட்டான பர்சனாக இருப்பாங்க. ஸோ நீங்களே அதை டிசைட் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ண வேண்டியது அவசியம். இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பேஜ்லையும் உங்களுடைய ப்ரொஃபைல் லாகின் பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ரொஃபைல்லையும் ஸ்கிரைபினுடைய அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அண்ட் அதனுடைய ஸ்டேட்டஸ் இது எல்லாமே அங்கே விசிபிளாக இருக்கும். மறக்காமல் பண்ணிடுங்க. ஏப்ரல் 21 சாயங்காலம் நைட் 11:50 PM இந்த ப்ராசஸை நீங்கள் முடிச்சிருக்கணும். இஃப் யூ ஆர் அ பிடபிள்யூடி கேண்டிடேட். இந்த வீடியோ மேபி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிடபிள்யூடி மாணவர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெரி ஷார்ட் நோட்டீஸ் தான் இதுக்குள்ளே அவங்க செய்யணும். அதுக்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.